சத்தியமா பயப்படாம வா, அதான் நான் இருக்கேன்ல. வேண்டாம் ஆதி, பயமா இருக்கு. என்ன பயம்? இல்ல, உங்க அம்மா. இது எல்லாருக்குமே இருக்கிற பயம்தான். மாமியார்னாலே பயம் தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க அம்மாலாம் மத்த மாமியார் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு கவலைப்பட்டிருக்காங்க தெரியுமா? உன்னைய மட்டும் பார்த்தாங்கன்னு வையி, தான் பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிடுவாங்க. தைரியமா வாமா, எதுக்கு பயப்படுற? அதான் எங்க வீட்ல இருந்து உங்க வீட்டுல பேசுறதுக்கு வந்தாங்க. உங்க அம்மாக்கெல்லாம் சம்மதம் தான். இனி மாமாவை மட்டும்தான் சம்மதிக்க வைக்கணும். மாமாவா? அதான் உங்க அப்பா. ஒழுங்கா எங்க அம்மாவை பார்த்தோன்னே அத்தைன்னு கூப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆ, வேற அப்புறம்? என்னம்மா, நீ இப்பவே காலில் விழுந்தா ஆசீர்வாதம் வாங்கினாதானே உன்னை நல்ல பிள்ளைன்னு நினைப்பாவ. அப்ப நான் நல்ல பிள்ளை இல்லையோ? நீ நல்ல பிள்ளை தாண்டி. எங்க அம்மாக்கு செல்ல மருமவளா இருக்கணும்ல. மூத்த மருமக நீ தான், பொறுப்பா இருக்கணும்ல. அதுக்குதான் சொல்றேன். ஆதி, அம்மா. என்னல இது? யார் இந்த பிள்ளை? தெருவுல கைய பிடிச்சிட்டு நிக்கிற? அம்மா, இவதாம்மா சத்யா. சத்யாவா? ஆமாம்மா. சரி சரி, இப்படிலாம் தெருவுல நின்னு பேசக்கூடாது. வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. என்னம்மா பயந்துட்டியோ? ஆமா. லூசு. எங்க அம்மா ஜாலியான கேரக்டர், அதெல்லாம் பயப்படாத. வா வீட்டுக்குள்ள போலாம். என்ன, அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? என் அம்மாக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு வந்தானா தெரியாம கூட்டிட்டு வந்தானோ தெரியலையே. சோ கடவுளே, இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்ல. வீட்டுக்குலாம் எதுக்கு கூட்டிட்டு வரான்? அம்மா. அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேம்மா. ஆமா, என்ன திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க ஐயா? இல்லம்மா, நாளையில இருந்து அவளுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதான். நீ வந்தது உங்க அம்மாக்கு தெரியுமாமா? இல்ல அத்தை, தெரியாது. ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வந்தேன். யாம்ல ரெண்டு பேரும் இப்படி பண்ணுதியே? என்னாச்சுமா? என்ன தம்பி, அந்த பிள்ளை வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கு. நீ இவ்வளவு தெரியாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வை, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்னம்மா, இன்னும் ஒரு 3 மாசத்துல நம்ம வீட்டுக்கு வரப்போறவ தானே? தம்பி இன்னும் முடிவு பண்ணல. அவங்க அப்பா இன்னும் சம்மதமே சொல்லல. அதுக்குள்ள நீயே அப்படி முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? அம்மா, ஒரு பையனை நம்பி நீ எப்படி தனியா இவ்வளவு தூரம் வந்த சொல்லு? அத்தை. அத்தெல்லாம் ரெண்டாவதுமா. நீ ஒரு பொண்ணா இருக்கும்போது ஒரு பையனை நம்பி நீங்க 2 பேரும் லவ் பண்றிய, அது சரிதான். ஆனா இருந்தாலும் அவனை நம்பி நீ இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்க, அதுவும் வீட்டுக்கு வந்திருக்க. எப்படி நீ அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, அதை சொல்லு. அம்மா, நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு வந்தேன் உங்ககிட்ட காமிக்கலான்னு. தம்பி, என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ணை நான் பார்க்க தான் போறேன். கடைசி வரைக்கும் பார்க்காம இருக்க போறது இல்லையே. நாளை பின்ன அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு பிரச்சனையா வந்துச்சுன்னா உங்க கல்யாணத்துக்கு நான் என்ன பண்றது சொல்லு? தயவு செஞ்சு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டு போனியா? வீட்டுல இருந்து போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போனியா? நீ என்ன தைரியத்துல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த? பொண்ணு மட்டும் தான் கேட்டிருக்கோம், அங்க இருந்து பொண்ணு தாரன்னு சொல்லல. எதுவுமே முடிவு பண்ணாம நீங்களா ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கிடாதீங்க. இல்லம்மா, சரி இன்னைக்கு கூட்டிட்டு வந்து காமிச்சா கொஞ்சம் சந்தோஷப்படுவா. எக்ஸாமுக்கு நல்லா படிப்பாலாமா, அதான். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இப்படி ஊர் சுத்தினா எப்படி தம்பி படிக்க முடியும்? நல்ல வேலைக்கு உங்க அப்பா வீட்டுல இல்ல, இல்லாட்டி நடந்திருக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதை இந்த பிள்ளைய பஸ் ஏத்தி விடு, அவங்க வீட்டுக்கு போகட்டும். இல்லம்மா, பைக்ல வச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். நானே போய் பைக்ல. என்னது, பைக்ல வச்சு கூட்டிட்டு வந்தியா? சரியா போச்சு போ. யாரு கண்ணிலலாம் மாட்டினீங்களோ? தயவு செஞ்சு நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ வீட்லயே இரு. நானே இந்த பிள்ளைய யாருக்கும் தெரியாம போய் பஸ் ஏத்தி விடுறேன். அம்மா, ஆசையா வாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு 4 வார்த்தை நல்லதா பேசுங்களேன். தம்பி, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீ 4 வார்த்தை நல்லதா பேசினா என்ன தம்பி பண்ண முடியும்? அம்மா, உங்க அம்மா வீட்டுல இல்லையாம்மா? எங்க அக்காவை பாக்குறதுக்கு போயிருக்காவே. சரி, வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க, காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா. என்ன அத்தைன்னு சொன்ன, இப்ப அம்மான்னு சொல்றேன். ஏதாவது ஒரு முடிவுல இரு. என்ன அது இதெல்லாம்? இதுக்கு தான் நான் முதையே சொன்னேன் வீட்டுக்கெல்லாம் வேண்டான்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அம்மா நார்மலாவே இப்படிதான். என்ன ஆதி, விளையாடுறியா? வெளியே இருக்கும்போது என்ன சொன்னேன்? அம்மா நல்லா ஜாலி கேரக்டர் தானே சொன்னேன். இப்ப என்ன இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? ஒரு வேளை நான் உன்னையே யாருக்கிட்டையும் சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதனால கோவமா பேசுறாங்களோ என்னதோ. ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஆதி எங்கம்மா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு போனாங்க. இந்தா காஃபி இப்படி. தேங்க்ஸ். இந்தாம்மா, இங்க வந்து உட்காரு. பரவாயில்லங்கம்மா, நான் நிக்கிறேன். வந்து உட்காருமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, நீ போட்டிருக்க கண்ணாடி படிக்கும்போது மட்டும்தான் போடுவியா இல்ல எப்பவுமே கண்ணாடி தான் போட்டிருப்பியா? இல்லைங்கம்மா, எப்பவுமே கண்ணாடி போட்டிருப்பேன். முடி என்ன இப்படி வெட்டி விட்டுருக்க? இல்லைங்கம்மா, என்னோட ஹேர் ஸ்டைலே இப்படிதான். அப்படியா? சரி சரி, ஸ்கூல் படிக்கிறதுனால இப்படி இருக்கட்டும். ஸ்கூல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம்
நல்லா லாங்கா முடி வளர்க்க பழகு. நம்ம குடும்பத்துக்கு இப்படி கிராப்லாம் வெட்டி விட்டுருந்தா செட் ஆகாது. அதுலயும் வர நீ மூத்த மருமக, எந்த குறையும் இருக்கக்கூடாது. முடியெல்லாம் நல்லா நீளமா வளர்த்து பழகு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்ணாடி இல்லாம இருக்க பாரு. இல்லைங்கம்மா, இது சின்ன வயசுல இருந்தே போட்டிருக்கேன். கண்ணாடி இல்லைன்னா தலை வலிக்கும். அது வேறயா? என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்குமா? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு பழகாத. உங்க வீட்டுல அப்படிதான் வளர்த்தாங்களா? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் தானே உன்னை படிக்க வைக்க போறான். பிஎஸ்சி நர்சிங். சரி, நல்லா மார்க் எடு. அப்பதான் கவர்மெண்ட் காலேஜ்லயே சீட்டு கிடைக்கும். பிரைவேட் காலேஜ்ல படிச்சா நம்ம துட்டு தான் வேஸ்ட் ஆகும். சரிங்கம்மா. என்னடா இவங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே நினைக்காத. ஏன்னா நீங்க 2 பேரும் பண்ணிருக்க காரியம் அப்படி. அவனும் வீட்டுல என்கிட்ட சொல்லிட்டு வரல, நீயும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல. வீட்டுக்கு தெரியாம இப்படி 2 பேரும் சுத்துறது தப்பு தானே? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதுவும் உங்க அப்பா இன்னும் சம்மதிக்கல. உங்க அப்பா மட்டும் பார்த்தாருன்னா உன் நிலைமை யோசிச்சு பாரு. தப்பு தானே? யாராவது ஒருத்தராவது கண்டிக்கணும்ல. நானும் உங்களுக்கு செல்லம் கொடுத்துட்டு ஐயோ மருமகளே வா மருமகளே அப்படின்னு உனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள எடுத்தேன்னு வை, உங்க 2 பேருக்கும் நல்லா மெத்தனமாயிரும்ல. மாமியார்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தானே இருக்கணும். அம்மா நிறுத்துடா. நான் உனக்கு தான் அம்மா, அவளுக்கு மாமியார். என்ன சத்யா, நான் சொல்றது சரிதானே? ஆமாங்கம்மா. அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டுக்கு தெரியாம வெளியே வர்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமையாட்ட படிச்சு நல்ல மார்க் எடுக்க பாரு. சரிங்கம்மா. 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன ஆதி, உங்க அம்மா ரொம்ப ஜாலி டைப்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. என்ன சொன்னாங்கம்மா? கண்ணாடி போடாத, முடிய வெட்டாத, முடிய லாங்கா வளர்த்துக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். வீட்டுக்கு மூத்த மருமக, பொறுப்பாயிரு. ஐயோ, இப்பவே கண்ணை கட்டுது. சத்தியமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சும்மா விளையாடுவாங்க. விளையாடுவாங்களா? அதுக்கு நீ இப்படியாவா? சத்யா, என்னம்மா, இதுல ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிக்க. ஐயோ, பணம்லாம் ஒன்றும் வேண்டாமா. எதுக்கு இப்ப பணம்? நீ வாங்குமா, அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த வை. பணம்லாம் எதுவும் வேண்டாமா. இவ்வளவு நேரம் அம்மா அம்மான்னு உங்க அம்மா கொடுத்தா நீ வாங்க மாட்டியா? பிடினா பிடி. இங்க பாருமா, இவ்வளவு நேரம் நான் ஏன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னா இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே இந்த தப்பை பண்ணாதீங்க. சரிங்கம்மா. அதுல ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுக்கு போகும்போது எக்ஸாம் பேடு, பேனா, பென்சிலு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்க. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கம்மா. பரவாயில்லம்மா, நீ படிச்சு நல்ல மார்க் எடுத்தனா எங்களுக்கும் தானே பெருமை. நல்லா படி, சரியா? நான் பேசுனது எதுவும் மனசுல வச்சுக்காத. யாராவது ஒருத்தராவது கண்டிக்கணும்ல, அதனாலதான். இனிமே அம்மா கிட்ட சொல்லாம இப்படிலாம் வெளியே வரக்கூடாது. சரிங்கம்மா. வா ஏந்திரி, உன்னை நான் கொண்டு பஸ் ஏற்றி வச்சுட்டு வரேன். அம்மா உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நானே கொண்டு போய். நீ கூட்டிட்டு வந்து விட்ட வரைக்கும் போதும். அவளுக்கே பஸ் ஏற தெரியும், பஸ் ஏறி போய்ப்பா. என்ன சத்யா? ஆமாங்கட்ட, நானே போய்க்குவேன். இங்க பாருமா, நான் இவ்வளவு கடுமையா பேசினேன்னு மட்டும் எதுவும் மனசுல வச்சுக்காத. படிப்பை நல்லபடியா முடி, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். உனக்கும் தாண்டா, நீ வேலையை நல்லா பாரு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். கோயில் மணி மாதிரி தயாட்டுற. சத்யா, போலாமாம்மா? போலாங்க. ஆதி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்து பேனாலதான் எக்ஸாம் எழுதணும், சரியா? சரிங்க ஆதி. அம்மா பேசுன எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காத, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. ஆனா கடைசி வரைக்கும் என்னை அப்படி கம்பல் பண்ணாத, என்ன மாதிரி இருக்க விடு, சரியா? லூசு, அந்த மாதிரிலாம் கம்பல் பண்ண மாட்டேன். நீ எப்பயும் போல உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம். பார்த்தல எவ்வளவு இடம் கிடக்குன்னு. ஆடலாம், ஓடலாம், பாடலாம், நீந்தலாம், உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கலாம் நீ. சரிங்க ஆதி. சரிங்க ஆதி, நானும் கிளம்புறேன். சத்யா. சரிம்மா, அம்மா வேற கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பு. ஆல் தி பெஸ்ட், சரியா? சரிங்க ஆதி. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, தைரியமா இரு, சரியா? சத்யா, இங்க பாருமா, கண்ணு கெட்டுற தூர வரைக்கும் இருக்கிற வயல் எல்லாம் நம்ம வயல் தான். இப்பதான் அறுவடை முடிஞ்சு மறுபடியும் நாத்து நட்டியிருக்கோம். அப்படியாத்தே? ஆமாம்மா, என் கனவெல்லாம் எங்களுக்கு அப்புறம் இந்த வயல், தோட்டம், துறவு, துறப்பு எல்லாத்தையும் என் பையனும் என் மருமகளும் பார்த்துக்கணுன்னு தான் ஆசையே. இந்த நாத்து எப்படி நிற்கு பத்தியா, பச்சை பசேன்னு. இதுகளும் என் பிள்ளை மாதிரி தான். இவங்களெல்லாம் டெய்லி வந்து பார்த்தாதான் எனக்கு நிம்மதியாக ஒரு வாய் கஞ்சி குடிக்கணும் தோணும். சரண்யா. ஆமாம்மா. என்னம்மா, சொந்தக்கார பிள்ளையா? வயலை சுத்தி காமிக்கலான்னு கூப்பிட்டு வந்தியோ? ஆமாம்மாம்மா, சொந்தக்கார பிள்ளைதான். இனிமேதான் சொந்தமே ஆக போறாவே. என்னம்மா சொல்ற? அட, நம்ம ஆதிக்கு பார்த்திருக்க பொண்ணு. அப்படியா? ஆதிக்கு பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியலா? ஒரு வார்த்தை சொல்லல. எங்க கிட்டயே சொல்லலாம் மாமா, அவன்வளா முடிவு பட்டிக்கிட்டான்வே. அப்படி சொல்லு, காதல் கல்யாணம்னு. ஆமா ஆமா. பிறகு நீயும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணவ தானே? அதான் அந்த ரத்தம் அப்படியே வருது. பரம்பரை பரம்பரையா காதல் கல்யாணம் தான். போங்க. பாத்தியா,
அவர் என் சொந்த தாய் மாமா தான். ஆனா எப்படி பேசிட்டு போறாருன்னு பாத்தியா? ஏன்னா நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 27 வருஷம் ஆக போகுது. இந்த 27 வருஷத்துல எனக்கு எந்த குறையுமே அந்த மனசு வைக்கல. கையை நீட்டி அடிக்கவும் செய்யல. ஒரு வார்த்தை ஒசத்தியும் பேசினது கிடையாது. ஆனா இந்த ஊர் உலகம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? நம்ம ஒரு தடவை செய்யற தப்பு காலகாலத்துக்கு அது நிலைச்சு நிற்கும். இப்போ வரைக்கும் நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். நான் படுற கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு தான் நான் அந்த அளவுக்கு பாடுபடுறேன். அதுக்காக தான் எங்க சுயமரியாதை போனாலும் பரவாயில்லன்னு இறங்கி வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்டோம். இப்ப தெரியுதா பெத்தவங்க எதுக்கு காதலுக்கு எதிர்ப்பு சொல்றாங்கன்னு? ஊர் உலகம் இப்படிதான் நம்மள பேசும். நீயாவது நல்லபடியா உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணுமா? வா, பஸ் வர டைம் ஆயிடுச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம்.